ஓம் நமோ நாராயணனாய நமக. வேத்யோ வைத்திய சதா யோகி வீரஹா மாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ மகாபலக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறேன். யாருக்காக? நம் எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கி நாம் பார்க்க போகும் திருநாமம் 173வது திருநாமம் மகோத்சாக. அதனுடைய மீனிங் பார்த்தோன்னா உற்சாகத்துடன் உலகை படைப்பவர். சொல்லும் முறை மகோத் சாகாய நமக என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த மகோத் சாகாய எம்பெருமானுடைய பெருமையையும் அதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது என்னென்னா, வேதாந்த தேசிகனிடம் ஒரு பண்டிதர் இருந்தார். இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா என்று கேட்டார். இறைவனுக்கு எப்போதுமே அழகான உருவம் உண்டு. உலகை படைக்கப்படுவதற்கு முன்பு சரி, பின்பும் சரி. இறைவன் அழகான திருமேனியோடத்தான் விளங்குகிறார் என்றாராம் தேசிகன். எதை வைத்து சொல்கிறீர்கள் என்று கேட்டாராம் பண்டிதர். முன்னீர் ஞானம் படைத்த எம்முகில் வண்ணனே என்று நம்மாழ்வார் பாடியுள்ளார் அல்லவா? உலகை படைக்கும்போது கார்மேகம் போன்ற வண்ணத்துடன் இறைவன் இருந்தான் எனது இப்பாடலின் பொருள். உருவம் இருந்தால்தானே வண்ணம் இருக்க முடியும். உருவமே இல்லாத ஒருவனுக்கு வண்ணம் எப்படி இருக்க முடியும்? எனவே உலகின் படைப்பிற்கு முன்பிருந்தே அனாதி காலமாகவும் கார்முகில் போன்ற நிறம் கொண்ட அழகிய உருவத்துடன் தான் இறைவன் விளங்குகிறார் என்றாராம் தேசிகன். இறைவனுடைய கார்முகில் வர்ணத்தின் பின்னணி என்ன என்று கேட்டாராம் பண்டிதர். அதற்கு தேசிகன் மயார் கருங்கண்ணியான மகாலட்சுமியின் திருக்கண்களால் பார்வையில் எப்போதும் திருமாலின் திருமேனியில் பட்டப்படியால் அக்கண்களின் கருப்பு நிறம் அவரது திருமேனியில் படிந்து விட்டதாம். அது மட்டுமன்று அல்ல பண்டிதரே, அவரது நாவில் உள்ள தாமரை மலர் மேய்க்கும் வண்டுகளின் கருமை நிறமும் திருமேனியில் பட்டு அது மேலும் கருமையானது. அது மட்டுமல்ல, தோளினை மேலும் தன் நன்மார்பின் மேலும் சுடர்முடியின் மேலும் தாளினை மேலும் திருமால் அணிந்திருக்கும் துளசி மாலையின் பசுமையும் திருமாலின் கருப்பு நிறத்தை மேலும் வளர்த்து விட்டதாம். கருப்பு நிறம் கொண்ட யமுனை நதியின் கரையில் கிருஷ்ண அவதாரத்தில் எப்போதும் விளையாடி கொண்டிருந்தபடியில் யமுனையில் கருமை திருமால் திருமேனியில் படிந்து அது மேலும் கருப்பாகிவிட்டதாம். அதை இப்படியே சொல்கிறாரு. ஒரு கருமேனிக்கு நிறம் கிடையாது, கடவுளுக்கு நிறம் கிடையாது, உருவம் கிடையாதுன்றப்ப இவ்வளோ வர்ணிக்கிறார் அவர். இவைகள் ஒரு புறம் இருக்க, உலகை படைக்க முற்பட்ட போது திருமால் ஆனந்தத்தால் கருமை நிறத்தை அடைந்தார் என்றார் தேசிகன். அது என்ன, ஆனந்தத்தால் கருமை நிறம் பெற்றாரா என்ன என்று கேட்டார் பண்டிதர். ஆம், உலகம் படைப்பதற்கு முன் உயிர்களாகிய நாம் அனைவரும் அறிவற்றவர்களாகவும் ஜடப்பொருட்களுக்கு சமமானவர்களாகவும் சிந்தையை காரணங்களுக்கு சிதைந்து கிடந்தோம். நாம் அந்த நிலையிலேயே இருந்திருந்தால் இறைவனை அடைவதற்கு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ சரணாகதியோ எதையும் நம்மளால் செய்ய இயலாதல்லவா? அதனால்தான் நம்மால் கருணை கொண்ட இறைவன் உலகை படைத்து நமக்கு உடலையும் அறிவையும் சாஸ்திரங்களையும் ஆச்சாரியர்களையும் வழங்கினார். அனைத்தையும் நமக்கு தந்துவிட்டு இனி இந்த ஜீவாத்மாக்கள் இந்த உடல் அறிவு உள்ளிட்டவரை நல்ல வழியில் பயன்படுத்தி கர்ம ஞானம் பக்தி யோகங்களை எல்லாம் சரணாகதியே செய்து நம்மை அடையப் போகிறார்கள் என்று எண்ணி மகிழ்ந்தார்கள். இறைவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததால் உடல் கருத்து போய்விடும் என்று சொல்வார்கள். ஏற்கனவே கருங்கண்ணியான லட்சுமியின் பார்வையில் உந்தி தாமரையை மொய்க்கும் வண்டுகளும் துளசி மாலையும் பசுமைகளும் யமுனையில் பிரதிபலிப்பும் கருமையான திருமாலின் திருமேனி உலகை படைத்த உற்சாகத்தாலும் மகிழ்ச்சியாலும் மேலும் கருமையானது. அதாவது என்னென்னா, ஒரு கருமையான உருவத்திற்கு இவ்வளவும் கருமையாயிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இவ்வளவும் பட்டதுனால தான் கருமேகம் அது இதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் கருந்தொளசின்னு சொல்கிறாங்கல்ல, அதான். இவற்றை கருத்தில் கொண்டு தான் ஆழ்வார்கள் ஆண்டாலும் ஊழி முதல்வன் உருவன் போல் மெய்கலந்தால் போல என்று பாடி இவ்வாறு நாம் நற்கதி அடைய வேண்டும் என்று உற்சாகத்துடன் உவகைப்படைத்து
அந்த உற்சாகத்தால் மேலும் கருமையடைந்து திருமாலின் கருப்பு நிறம் நம்மளை காக்கட்டும் என்று கூறினாராம் தேசிங்கன். இவ்வாறு நாம் அனைவரும் நற்கதி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பெருமாள் உற்சாகத்துடன் உலகை படைத்தபடியால் எல்லாம் மகோத் ப்ளஸ் உற்சாக அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 173வது திருநாமம் உற்சாகக என்னும் வடமொழியில் சொல்லின் தமிழாக்கமே உற்சாகம். தமிழாக்கத்தில் உற்சாகம் உற்சாக என்று உற்சாகத்துடன் செயல்படுபவர். மகோத்சாகாய நமக என்னும் சொல்லும் சொல்லி வருபவர்களுக்கு அன்பர்களுக்கும் அவர்கள் கடமையை சிறப்பாக செய்வதற்குரிய உற்சாகத்தை திருமால் கொள்வார். அதான் என்ன சொல்கிறாரு, கருமை நிறமாக இருக்கிறது, கடவுளுக்கு உருவமும் கிடையாது, கலரும் கிடையாது, நிறமும் கிடையாதுன்னு பண்டிதர் சொல்லும்போது இல்லை, இது ஒவ்வொன்றும் கருமேகமானது இப்படி தான் அவளை தொட்டுட்டு வந்தது. கருமேகம் கார்மேகம் அப்புறம் இது பறவைகள் எல்லாமே அவரை தொட்டுட்டு வந்ததுனால தான் கருப்புன்ற ஒரு நிறம் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.